பாதுகா பட்டாபிஷேகம்னு சொன்னா நேரடியாக ராமனை பரதன் சித்திரகூடத்திலே சந்தித்தான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். நீ திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் என்று பரதன் பிரார்த்தித்தார். ராமன் மறுத்து விட்டார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதை நிலைநாட்டுவதற்குத்தான் நான் இந்த பிறவியை எடுத்துள்ளதே, அதனால் இதனை நான் விட்டு விட்டு திரும்ப வர முடியாது, நீதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று பரதனிடத்திலே ராமன் நிர்பந்தப்படுத்தினார். அப்போது பரதன் இல்லை, என்னால் முடியாது, நீ பாதுகையை கொடுன்னு பிரார்த்தித்துக் கொண்டு வந்தார். இது ரொம்ப சுருக்கமான கதையாக எளிமையாக முடிந்து போய்விடும். ஆனால் நமக்கு என்ன புரிய வேண்டும்? ராமனை ஆசைப்பட்டு சென்ற பரதன் ராமன் கிடைக்காத போது எதற்காக பாதுகையை தான் ஆசைப்பட்டு வேண்டினார் என்று தெரிய வேண்டுமோ இல்லையோ? அப்ப பரதனுடைய நிலை என்னன்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. அந்த கவலை நீங்குவதற்காக ராமன் திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் என்று பரதன் ஆசைப்பட்டார். ஆனா அது நடக்காதுன்னு தெரிந்து போயிற்று. அதற்கு பதிலாக நீ பாதுகையை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாரே, அப்ப ராமன் பண்ணும் காரியத்தை பாதுகை செய்யுமா? அப்படி பரதனுக்கு என்ன கவலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ? எப்பவுமே ஒருவர் நம்மை ரட்சிக்கிறார்னு வைத்துக் கொள்வோமே, ரட்சிக்கும் போது எவ்வளவு அதிகமான துன்பத்தில் இருப்பவரை ஒருவர் ரட்சிக்கிறாரோ அதை பொறுத்துதானே பெருமை. ஆழத்துல காலை விட்டாச்சு, இனிமே வெளியிலையும் வர முடியாது, பிராணன் போக போகும் தருவாயில் உதவியை நாடுகிறோமோ இல்லையோ, அதே நிலைதான் கஜேந்திராழ்வானுக்கும். நாராயணாவோ மடிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று கஜேந்திரன் பிரார்த்தித்தார். பகவான் அரைகுலைய தலைகுறைய ஓடி வந்து கஜேந்திரனை ரட்சித்துக் கொடுத்தார். இந்த கடைசி ஒரு வார்த்தை சொன்னாலும் அது கஜேந்திர மோட்சம் கதை தான். இவ்வளவு விரிவா சொன்னாலும் அது கஜேந்திர மோட்சம் கதை தான். என்ன வேறுபாடு என்றால், பகவான் வந்து ரட்சித்ததன் பெருமை நமக்கு பட வேண்டும் என்றால் கஜேந்திரன் யாரு, எப்பேற்பட்டவன் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அவனை போல பலசாலியே கிடையாது, நல்ல புத்திசாலி. பகவானுக்கு கைங்கரியத்தில் ஆசை. அவன் அந்த தாமரையை பறித்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தானே உள்ள போனார். அப்ப பக்தி உடையவர், பலம் உடையவர், விவேகம் உடையவர் கஜேந்திரன். அவர் முதலையோடு 1000 ஆண்டுகளுக்கு சண்டை போடுறார். இதெல்லாம் தெரிஞ்சால்தான், ஓ இப்பேற்பட்ட ஒரு துன்பத்தில் இருப்பவரை பகவான் ஓடி வந்து ரட்சித்தார் என்கிற ஒரு பெருமை, அதனுடைய ஆழம் நமக்கு புரியுமோ இல்லையோ? அதை போல் பரதனுக்கு பாதுகையை பகவான் கொடுத்தார். ரொம்ப எளிமையா ஆழ்வார் பாடித்தார். பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து. ஒரே வரி. ராஜ்யத்தையும் பரதனுக்கு கொடுத்தார். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுத்தான். பாதுகையை பரதனுக்கு கொடுத்தார். ஒரே வரியில பாதுகா பட்டாபிஷேகத்தை முடிச்சிடலாம். ஆனால் பரதனுடைய பெருமை மனதில் பட்டால்தான் அவன் எப்பேற்பட்ட கவலையிலே விழுந்தான்னு புரிந்து கொள்ள முடியும்.